நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? சூர்யான்னு என்ன தெரியுமா உனக்கு? அப்படின்னு திரு ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி திரைப்படத்தில் பேசின வசனம் மிகவும் பிரபலம். ஆனா அதுக்கெல்லாம் எப்பவோ முன்னாடி தலை சிறந்த நட்பு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விளக்குற மாதிரி ஒரு புறநானூற்று பாடல் இடம்பெற்றுள்ளது. அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு திரு நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை. சோழ நாட்டின் தலைநகரான உறையூரில் அழகும் இயற்கை வளமும் மிகுந்த அந்த காவிரி ஆற்றங்கரையில் மேடு பள்ளம் மிகுந்த மணர் பரப்பில் மொத்தமா எல்லாரும் சேர்ந்து கூடிய ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோட முகம் பூராவே சோகம் குடிக்கொண்டிருக்கு. எதையோ இழக்கக்கூடாத இழக்க போற மாதிரியும் பறி கொடுக்க கூடாத பறி கொடுக்க போற மாதிரியும் இருந்துச்சு. அவங்க எல்லாருக்கும் நடுவுல அரசருக்கு அரசனான கோப்பெருஞ்சோழன் எளிய உடையுடுத்தி அங்க வடக்கிருந்து உண்ணா நோன்பு இருக்கிறதுக்காக தொடங்கியிருக்காரு. கோப்பெருஞ்சோழனை சுற்றி இருந்த நபர்கள் அனைவருமே கோப்பெருஞ்சோழனை வச்சக்கண்ணு வாங்காம அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா நேத்து வரைக்கும் அவர் அரச வாழ்வில் இன்புற்று இருந்தார். இப்ப எல்லாத்தையுமே மொத்தமா திறந்துட்டு வடக்கிருந்து உண்ணா நோன்பு இருந்து உயிரை விடவும் துணிஞ்சிட்டாரு. சுத்தி இருந்த அத்தனை புலவர்களும் அத்தனை நண்பர்களும் கூடியிருந்து சோகமே கூடிக்கொண்டிருந்துச்சு. அந்த இடத்துல நேரம் அதிகமாயிட்டே இருக்கு. அவர் சுத்தி இருந்த நபர்கள் யாருமே அவரை விட்டு போகாம அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல பொத்தியார் அப்படின்னு ஒரு புலவர் இருக்காரு. அவரை கோப்பெருஞ்சோழன் அழைக்கிறாரு. பொத்தியாரே, எனக்கு ஒரு உபகாரம் நீங்க செய்யணும் அப்படின்னு இருக்காரு. இவரு வாயை பொத்திக்கிட்டே ஒரு அழுகையோட இருந்துட்டு இருந்தவர், அரசே உங்களுக்கு என்ன வேணுமோ தயவு செஞ்சு சொல்லுங்க, கட்டளை இடுங்க, நான் செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கேன் அப்படின்னாராம். என் உயிர் நண்பன் பிசிராந்தையார் நான் வடக்கிருந்து உயிர் விட துணிந்தது தெரிந்து அவனும் பாண்டிய நாட்டிலிருந்து இங்க வருவான், வந்தா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பொத்தியார் கேட்கிறாரு, வந்தா என்ன நாங்க பண்ணணும் அப்படின்னு. ஒன்றும் பண்ண வேண்டாம், எனக்கு பக்கத்திலேயே அவரும் வடக்கு இருக்கிறதுக்காக ஒரு இடத்தை தயார் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சுத்தி இருந்த அத்தனை மக்களும் சோகத்துல இருந்தாங்க. இருந்தாலும் மன்னர் இப்படி சொல்றாரே அப்படின்னு கேட்ட உடனே ஒரு சிரிப்பு வந்துருச்சு அவங்களுக்கு. இவர் சொல்றதெல்லாம் எங்க நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டாங்க. பொத்தியாருக்கும் சிரிப்பு வந்திருக்கு. இருந்தாலும் அவர் சிரிப்பை அடக்கிக்கிட்டு அமைதியா இருந்திருக்காரு. இருந்தாலும் அங்க சிரிச்ச மக்களோட ஒரு சில சிரிப்பொலி மன்னரோட காதலி விழுந்திருக்கு. மன்னர் மக்களை பார்த்து கேட்டிருக்காரு, ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க, நான் சொல்றது உங்களுக்கு என்ன வேடிக்கையா இருக்கா என்ன அப்படின்னு உடனே பொத்தியார் சொல்லியிருக்காரு, அரசே தாங்க சொல்றது உண்மையிலே எங்களால் நம்ப முடியல. நீங்க உங்களோட உயிருக்குயிரான நண்பன் உங்களோட பிசிராந்தையார் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இது வரைக்கும் வாழ்நாள்ல நீங்க ரெண்டு பேரும் நேர்ல கூட சந்தித்தது கிடையாது. இப்படி நேர்ல கூட சந்திக்காத ஒரு நட்புக்காக பிசிராந்தையார் பாண்டியா நாட்டுல இருந்து இங்க வந்து உங்களுக்காக வடக்கிருந்து உயிர் விடுவாரா? இது உண்மையிலே நம்புறபடியா இல்லை அரசே. அதனால கண்டிப்பா பிசிராந்தையார் வரமாட்டாரு, நீங்க நம்பிதான் ஆகணும் அப்படின்னு பொத்தியார் சொல்லி முடிச்சிருக்காரு. புலவர் பொத்தியார் சொல்றதுலயும் ஒரு வகை நியாயம் இருக்கு. சோழன் கோப்பெருஞ்சோழன் காவிரி ஆற்றங்கரையில வடக்கு இருக்கிறது தெரிஞ்சு பாண்டிய நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சிற்றூரில் இருக்கும் பிசிராந்தையார் அதை கேள்விப்பட்டு அவ்வளவு தூரம் பிரயாணம் செஞ்சு இங்க வந்து அவருக்காக உயிர் விடுவாரா என்ன? அதுல என்ன அவசியம் இருக்கு? சோழனை சுற்றி இருந்த சான்றோர் பெருமக்கள் எல்லாருமே சொல்றாங்க, மன்னா கண்டிப்பா பிசிராந்தையார் இங்க வரமாட்டாரு அப்படின்னு. அவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காரு கோப்பெருஞ்சோழன். ஆனா அவங்களுக்கு எதுவுமே மறுமொழி கூறல. ஆனா இவரோட மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணிட்டு இருக்கு, கண்டிப்பா அவர் வந்துருவாரு அப்படிங்கிற உள் உணர்வு அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. நேர்ல பார்த்து ஆற தழுவி கொண்டு இருக்கிறதுக்கு நட்புக்கு பேர் தான் நட்பா? இல்ல, எங்களோடது பார்க்காம இருந்தாலும் அந்த நட்புகள் எல்லாம் விட மிகச்சிறந்த நட்பு எங்க நட்பு அப்படின்னு இவர் மனசுக்குள்ளேயே ஒரு உறுதியா இருந்தாரு. பொத்தியாரை பார்த்து கோப்பெருஞ்சோழன் சொல்றாரு, பொத்தியாரே பிசிராந்தையார் கண்டிப்பாக இங்க வருவார், அதனால நீ அவருக்காக ஒரு இடம் மட்டும் தயார் பண்ணி வைங்க அப்படின்னு இருக்காரு. இடம் தயார் பண்ணி வைக்கிறதுல எனக்கு பெரிய விஷயமே இல்லை அரசே, ஆனா உங்க நம்பிக்கையை நினைச்சாதான் எனக்கு வியப்பா இருக்கு அப்படின்னு இருக்காரு. கோப்பெருஞ்சோழன் சொல்லியிருக்காரு, வியப்போ வியப்பில்லையோ இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு இருக்காரு. சுத்தி இருந்த எல்லாருமே என்ன நினைச்சிருக்காங்கன்னா, கோப்பெருஞ்சோழனுக்கு கடைசி காலத்துல ஒரு சித்த பிரமை ஏற்பட்டுச்சு, இல்லைன்னா இப்படி ஒரு அசட்டு நம்பிக்கை அவர் வச்சிருப்பாரா? எங்கேயோ இருக்கிற பிசிராந்தையார் பாண்டிய நாட்டுல இருந்து இவர் கூட உயிர் விடுறதுக்காக இங்க வருவாரா என்ன அப்படின்னு சுத்தி இருந்த எல்லாருமே முணுமுணுத்துட்டு இருக்காங்க. அந்த முணுமுணுப்போட காரணம் அதுல இருந்த அவநம்பிக்கை. பொத்தியாரும் இடத்தை தயார் பண்ணி வச்சிருக்காரே தவிர அவர் கண்டிப்பா வரமாட்டாரு அப்படிங்கிறதையும் பொத்தியார் நம்பினாரு. ஏன்னா அவருக்கும் அதுல நம்பிக்கை கிடையாது. நம்பிட்டு இருந்த ஒரே ஆள் யாருன்னா கோப்பெருஞ்சோழன் மட்டும்தான். 2, 3, 4 அப்படின்னு நாழிகைகள் அதிகமாயிட்டே இருந்திருக்கு. வெயிலும் அதிகமாயிட்டே இருந்திருக்கு. சோழன் தான் உயிரை விட போறாரு, நாம ஏன் இங்க இருக்கணும் அப்படின்னு புலவர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், நண்பர்கள், புலவர்கள் எல்லாருமே அவர்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு அங்கேருந்து புறப்படுறாங்க. அவர் கூட பொத்தியாரும் அவரை வணங்கிட்டு அங்கேருந்து புறப்படுறாங்க. கொதிக்கும் அந்த வெயில்ல இவங்க போயிட்டு இருக்கிறதுக்கு எதிரில் ஒரு நபர் வேகமா நடந்து வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்து எல்லாருமே ஒரு திகைப்போட இருக்காங்க, எங்கே ஒரு வேகமா போயிட்டு இருக்காரு அப்படின்னு. அவர் நேரா பொத்தியார்கிட்ட வந்து, ஐயா காவிரி ஆற்றங்கரையில்
கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் விட போவதா கேள்விப்பட்டேன். அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? நான் இந்த இடத்துக்கு ரொம்ப புதுசு, நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரை ஏற இறங்க பார்த்துட்டு, நீங்கள் யார், ஏன் சோழன் கிட்ட உங்களுக்கு எதுவும் காரியம் ஆக வேண்டியது இருக்கா அப்படின்னு. அதுக்கு அந்த நபர் சொல்லியிருக்காரு, நான் பாண்டியா நாட்டிலேருந்து வர்றேன், என்னோட பேர் பிசிராந்தையார், நான் கோப்பெருஞ்சோழனோட உயிருக்குயிரான நண்பன், அவனை நான் பார்க்கணும், அதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சுற்றி இருந்த எல்லாருக்குமே பெரிய வியப்பு. என்னடா மன்னன் சொன்ன மாதிரியே பிசிராந்தையார் வந்திருக்காரு அப்படின்னு. பொத்தியார் பிசிராந்தையாரோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, ஓ நீங்க தான் பிசிராந்தையார் அப்படிங்கிறதா, சரி இப்ப போய் கோப்பெருஞ்சோழனை சந்திச்சு என்ன பண்றதா உத்தேசம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கணம் கூட தாமதிக்காம பிசிராந்தையார் சொல்லியிருக்காரு, என் நண்பன் கோப்பெருஞ்சோழனோட சேர்ந்து நானும் வடக்கிருந்து உயிரை விட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சுத்தி இருந்த அத்தனை பேரும் திகைப்பு இன்னும் அதிகமாயிட்டு, பொத்தியாரும் அவரை சுத்தி இருந்த அத்தனை பேரும் பிசிராந்தையாரோட காலில் விழுந்து வணங்கி, பிசிராந்தையாரே நட்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு புதிய மதிப்பளிச்சிட்டீங்க, அந்த நட்பு அப்படிங்கிற விஷயத்தையே அமர காவியமா மாத்திட்டீங்க அப்படின்னு அவரை கையோட கோப்பெருஞ்சோழன் கிட்ட அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க இருவரும் வடக்கிருந்து உயிர் விட்டதுக்கு அப்புறம் அவங்க இரு உயிரும் ஒன்றாக இணைந்தது. கோப்பெருஞ்சோழன் மற்றும் பிசிராந்தையார் மாதிரி நாம நேரில் பார்க்காம நட்பு கொண்டிருக்க மாட்டோம். ஆனா கான்டாக்டே இல்லாம இருந்தா கூட, நீங்க பேசி பல வருஷங்கள் ஆயிருந்தா கூட, இந்த இடைப்பட்ட காலத்துல உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தா கூட, அதனால ஏற்றங்கள் இறக்கங்கள் நீங்க சந்திச்சிருந்தா கூட, நீங்க அதுக்கு முன்னாடி எப்படி பேசிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி அதே உற்சாகத்தோடு அதே உரிமையோடு மறுபடியும் உங்களோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். அது போன்ற நபர்கள் கிடைப்பது ஒரு வரமே. நாம இப்ப இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையில, ஒரு இயந்திரமயமான வாழ்க்கையில நம்ம நண்பனை போய் நம்ம நேரில் போய் சந்திச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் சிரமம் தான். ஆனா அப்படி வாய்ப்பு கிடைச்சா உடனே போய் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு நண்பர் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்க 2 பேருக்குள்ள வர ஒரு சிறு புன்னகை தான் இந்த காணொலியோட வெற்றி. மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம்.